ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ராகு தசை பற்றிய பதிவு. ராகு தசையில் நிலை தடுமாறிய திருமண வாழ்வு. இதுக்கு முன்னாடி திருமண பொருத்தத்தில் எதையெல்லாம் சொல்ல முடியாதுங்கிற வீடியோ போட்டேன். இதுவும் திருமண வாழ்வு சம்பந்தப்பட்டதாங்க. இப்படிலாம் திருமணமாகி ஒரு குறிப்பிட்ட தசையில் வாழ்க்கை நிலை தடுமாறுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஜாதகத்தில் 10 பொருத்தம்ங்கிறத பார்த்து ஏமாந்ததுன்னு அர்த்தம். ஜாதக அனுகூல பொருத்தம் பார்த்தாலுமே அங்கே சுபத்துவ பாவத்துவ கணக்கு இருக்கு. 10 பொருத்தம் நான் பார்க்கலங்க, நான் ஜாதகத்தை பார்க்குற மேலோட்டமா கிரக சுபத்துவ பாவத்துவம்லாம் இல்லை. நான் ஏதோ ஒரு வகையில் பார்த்தேன், நிச்சயம் பலன் மாறும். திருமணமும் ஒரு வாழ்க்கை சம்பவம். எல்லா விதத்திலையும் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு கணக்காகும். திருமணம் எடுத்த உடனே அந்த வாழ்க்கை சம்பவத்தை பார்க்கக்கூடிய அமைப்பை மறந்துட்டு இந்த பட்டியல் இருக்குல்ல, முன்னோர்கள் சொன்னார்கள்ல, முன்னோர்கள்லாம் சொல்லலை, ஏதோ அனுபவ குறைவா நல்லா தெரியுங்க. யோசிச்சு பாருங்க, பொதுமக்கள் 2 நட்சத்திரத்தை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. அப்படியே நான் வர்றேன். எல்லாருமே ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். இப்போ அவிட்ட நட்சத்திரம். நீங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண்களை சம வயது இருந்தால் கூட வாழ்க்கை அமைப்பு ஒன்றா இருக்கா? பதில் சொல்லுங்க. ஜோசியர் கூட சொல்லுங்க, இதை பார்க்குற ஜோசியர்கள் கூட. அதேமாரி சதய நட்சத்திரத்தில் இருந்த பெண் அல்லது ஆண் ஒரே வயசில் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்குமா? ஏன் இருக்கும், ஏன் இல்லை? இருப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிறது ஏன்? அவங்க ஜாதக அமைப்பு சொல்லும். 12 கட்டம் இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா? இதுதானே அடிப்படை. அதெல்லாம் சரி, ஒத்துக்கிறேன். ஆனால் 10 பொருத்தம் தப்பாக சொல்லி வைக்கல. முன்னோர்கள் தானே தப்பாக சொன்னவர்கள் கூட முன்னோர்கள் தான். மூல நூல்களை சொன்ன மேன்மை மிக்க இறைவனுக்கு ஒப்பானவர்கள் பராசர மகரிஷி, இந்த மாதிரி அமைப்பில் உள்ளவங்க கூட நானும் எழுதி வச்ச விஷயம்ங்க அது. அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது எல்லாம் பார்த்துட்டோம். 7ஆம் இடம் நல்லா இருக்குது, லக்கணம் நல்லா இருக்குது. இந்த ஜாதகத்தை விளக்குறேன் பாருங்க. லக்கணம் நல்லா இருக்குது, 7ஆம் இடம் நல்லா இருக்குது, திருமணம் செஞ்சுருவோம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, திருமணமாகி 2 வருஷம் இருக்கிறது வாழ்வு இல்லை, நல்லா இருக்கிறது. 5 வருஷம் நல்லா இருக்கிறது வாழ்வு இல்லை. சரி, குழந்தை பாக்கியம் பெற்றுருச்சு, குழந்தைய வளர்க்கணும் இல்லை, 10 வருஷம் இருப்பது கூட நிறைவில்லை. அதுக்கு மேலே கர்மா. எல்லா வசதியும் இருக்கும், ஆனால் வாழ்க்கை துணை நோய் நொடியோ வருவாங்க. ஆனால் முடிந்தவரை நம்ம என்ன செய்யணும்? அந்த அந்த ஜாதகருக்கு திருமண பொருத்தத்தை தசாபுத்தி ரீதியாக ஒரு 20-30 வருஷத்துக்கு நம்ம பார்க்கணும். பார்த்து சொல்லிடணும், நம்மளுடைய கடமை. அதில் மைனஸாக இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்து வாழுங்க. கணவன் குணங்கட்டவர் தான் வருவார்னா அவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி வாழுங்க அப்படின்னு சொல்கிற விஷயம். ஜோதிடம் ஏமாற்று பேர் வழிகள் சொல்கிற மாதிரி அது ஏமாற்று கலை இல்லை, மூடக்கலை இல்லை. சொல்வார்கள் மூடர்கள். சரியா? இறைவன் இல்லை, ஜோதிடம் இல்லை சொல்கிறவங்களாம் மூடர்கள். இப்போ இதில் ஜாதகத்தில் இப்போ என்கிட்ட கேட்கலாம், இதில் விதி இதுவாகவே இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்கிறது சொல்லணுங்க. இந்த வயசில் திருமணமாகி இந்த தசாபுத்தியில் ஆணுக்கு இந்த தசாபுத்தி ஓடுது, பெண்ணுக்கு இந்த தசாபுத்தி ஓடுது. அப்படியே ஒத்து பார்க்கும் பொழுது சில கசப்பான அமைப்பு வருது. சனிதான், சனி செவ்வாய் தொடர்புகள். அது மாதிரி 8ஆம் அதிபதி 6, 8, 12 வெளிச்சம் இல்லாமல் இருந்தால், பாவத்தன்மையோடு 6, 8, 12 இருந்தால் யாருக்குமே 6 கடன் நோய் எதிரியை உருவாக்கும். 8 இருக்கிற நிலையை மாற்றி விடும், வெளிநாட்டில் போய் அவஸ்தைப்பட வைக்கும் அல்லது பிரிக்கும். 12 வீண் விரயங்கள் ஏற்படும், அது அவரே விரயமாவார். இப்படிலாம் இருக்கு. மாரகாதிபதி இந்த கணக்கெல்லாம் இருக்குங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். தசாபுத்திகள் முக்கியம். அப்படி தசாபுத்திகள் பார்க்கும் பொழுது தான் சில விஷயங்கள் தெரியும். அதுவும் இப்போ இதிலே சொல்லிடுறேனே, கிரகங்கள் எல்லாமே நல்ல கிரகம் இல்லைங்க. குரு பகவான் நல்ல கிரகம், சுபக்கிரகம், முழுமையான சுபக்கிரகம். சுக்கிரன் அதுக்கு அடுத்தவர் வளர்பிறை சந்திரன் புதன் வருவாங்க. முழு பாவக்கிரகம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரிதான். சனி முழு பாவக்கிரகம். நம்ம கண்ணே நம்ம குத்தாது. ஆனால் சனியை பொறுத்தவரையில் குத்தும். நம்ம கண்ணே நம்மளை குத்தும். சனியை பொறுத்தவரையில் சொந்த ராசியாக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டார்.
இப்ப சனியை திட்டலாமா? திட்டக்கூடாது, அது அவருடைய கடமை. ஆனா ஈஸ்வரன் சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. செவ்வாய் நல்லவர் கெட்டவர் 2 பேரும் சேர்ந்தாங்க, அந்த இடம் தீர்த்து போகும். ராகு வந்துருச்சுன்னா சுத்தமா சொல்லவே வேணாம். இப்ப சனியும் செவ்வாயும் ஒரு கிரகத்தை பார்த்து, அந்த பார்க்கப்படுற கிரகம் ராகுவை பார்த்து, ராகு பல மடங்கு கெடுதல் செஞ்ச ஜாதகம். இப்ப நான் வர்றேன். ராகு தசைகள் நிலை தடுமாறிய திருமண வாழ்வு. ராகு தசை, ராகு இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். ராகு இருக்கிற பலனை பெருசாக்கும், கெடுதல்னா பல மடங்கு பெருசாக்கும், நன்மையினாலும் பல மடங்கு பெருசாக்கும். பொதுவான அமைப்பு மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, சரியா, மகரம். இதுல பூரா ராகு நன்மை செய்யும் அப்படி சொன்னாலும் அதையும் சொல்லிட முடியாது. ஒரு வார்த்தையில் பதில் இல்லை. ராகு நின்ற அதிபதி, ராகுக்கு இடம் கொடுத்த கிரகம், அவருக்கு இடம் கொடுத்த கிரகம், இப்படிலாம் பார்க்கணும். சனி செவ்வாயின் தொடர்புகளை ராகு பெறவே கூடாது. கண்டிப்பா அந்த மாதிரி அமைப்புல இருக்கும் பொழுது ராகு கெடுதலை செய்யும் அந்த தசாபுத்திகளில். சரி, அந்த இப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். திருமணம் செய்யும் பொழுது நல்ல தசாபுத்திகள் பார்க்கிறோம், அது முக்கியம் இல்லை. திருமணத்துக்கு பிறகு எப்படி தசாபுத்திகள் வருதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல திருமணமாய் 6 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 6 வருஷம் முடிந்த உடனே ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் குடும்பஸ்தானத்துல நேரடியாக பார்க்குறாங்க. எப்படின்னா மேசத்துல சனியும் துலாமில் செவ்வாயும் பாகை ரீதியா, பாகை விலகி பார்த்தா கூட கெடுபலம் கம்மியா இருக்கும். நேர டிகிரி 2 டிகிரி வித்தியாசத்துல நேர பார்க்குறாங்க. அந்த தசாபத்தி வருது. ஒண்ணுமே சொல்லலை. நான் சில சமயத்துல ஆண் ஜாதகத்துல திருமண போது நல்லா பார்த்துட்டு 6-8 வராம லக்கணங்கள் திரிகோணமாகவும் கேந்திரமாகவும், ராசியும் கேந்திரமாகவும் திரிகோணமாகவும் இருந்தா நல்ல ஒற்றுமையோடு இருப்பாங்கன்னு சொல்லிடலாம். ஆனா விதி அமைப்பு தசாபுத்திகள் அப்படின்னு வரும் பொழுது இதை நான் பார்ப்பேன். சில நிலைகள்ல அஞ்சாதகத்துல சந்தேகத்துக்கிட மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்தா இந்த அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ அந்த மனைவி வந்தால் அவங்க ஜாதகத்துல தெரியும்ல, நல்லா புரிஞ்சுப்பாங்க, இதுதான் பொருத்தம். அந்த ஜாதகத்துல அதே ஒரு வருஷங்கள் குறிப்பிட்ட வருஷம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அதை ஓகே பண்ணிடலாம். இங்கேயும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல டேமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஜாதகத்துல டேமேஜா நிச்சயமா மறுத்துருவேன். அந்த மேல நான் அதை இது சேராதுன்னு சொல்லியே விட்டுருவாங்க. விளக்கத்தோட சொல்றேன், அதான் என்னட்ட பார்ப்பாங்க. திருமண பொருத்தத்துல விளக்கத்தோட சொல்றது, எந்த ஒரு ஜாதக பலனாலும் சரி கிரக விளக்கத்தோட சொல்லாம நான் இருக்கிறதில்ல. ஜோதிட நம்பிக்கை இல்லாம வந்தவங்களுக்கு கூட நம்பிக்கையோடு அனுப்புவதுதான் ஒரு உண்மையான ஜோதிடருடைய கடமை. நம்ம கட்டணத்தோட தான் பார்க்குறோம், நிறைவா பார்க்கணும். இப்ப வீடியோக்குள்ள போயிடுவோம். ராகு தசை நடந்திருக்கு இந்த பொண்ணுக்கு, நிலைத்தன்மையை திருமண வாழ்வு. இது முதல்ல பிறந்த விவரத்தை சொல்லிடணும்ல. இது ஒரு பெண் ஜாதகம், 38 வயசு. நல்லா பார்த்துங்க. சிம்மராசி. சிம்மராசிக்கு அஷ்டமச்சரி. அப்ப கெடுதல் நடக்கும்போது அஷ்டமச்சரி கூடுதலாக கெடுதலை பண்ணணும்னு எடுத்துக்கிறோம். எல்லாருக்கும் கெடுதல் இல்லை. சிம்மராசியில் பிறந்த எல்லாருக்குமே மனவாழ்வு தடுமாறுதா? நான் சொல்றேன்னா எதையாவது ஒரு நிலைன்னு எடுத்து சொல்றேன்னா சொல்லக்கூடாது. இப்ப ரிஷப லக்னம், பூரம் 3ஆம் பாதம்னா சுக்கிர 5 வருஷம் 11 மாதம் 30 நாள் இருக்க பிறந்தவங்க. இந்த அடிப்படையில பூரம்ங்கிறத பாக்குற சொல்றேன்ல. இப்போ உள்ள தசாபதி கணிக்கிறதுக்கு ஜனனகால தசாபதி வேணும்ல, அதுக்காக சொல்றேன். அடுத்து திருமணம் செவ்வாய் தசையில சந்திர புத்தியில செவ்வாய் தசை கடைசியில் நடந்திருக்கு. அடுத்து ராகு தசை எப்படி இருக்குன்னு இதை கவனிச்சிருந்தாருன்னா அந்த ஜோசியர் நிச்சயமா சொல்லி இருக்கணும். அதுக்கு மேல நம்ம சொல்லிடுறோம், சொல்லிட்டு அவங்க பின்னாடி நம்ம போக முடியாது, அவங்கள வழிநடத்தவும் முடியாது. ஆனால் அவங்களுடைய கெடுதல் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்தா இன்னும் ஒரு 10 ஜோசியர்கிட்ட போவாங்க. பெண் வீட்டு பக்கம் பார்ப்பாங்க, ஆண் வீட்டு பக்கம் பார்ப்பாங்க. அங்கே இப்ப மக்கள் சதவீதத்தை தானே பாக்குறாங்க. யாரு உண்மையை சொல்றான்னு தெரியலையே, சதவீதத்தை தான் பாக்குறாங்க. ஒரு 10 பேர் நல்லா இருக்கு சொல்றாரு, ஒருத்தர் மட்டும் இல்லையா? இப்போ ஒருத்தர் தானே இல்லைன்னு சொல்றாரு, 10 பேர் நல்லா சொல்றாங்கல்ல. எல்லாரும் ஜோதிடம் படிச்ச போனீங்கன்னா அங்கே தப்பு வந்துடும். யாரு கதக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடை எடுத்து சொல்றாரோ அங்கேதான் நீங்க பார்க்கணும். இப்ப இந்த ராஜசேன நிலைதடு மாறி போச்சுங்க. இப்ப ஜாதகத்தை விளக்குறேன். முதல்ல என்ன சொன்னேன், ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அவர் எப்படிப்பட்டவர் தெரியணும்னு நான் சொல்றேன்ல.
இப்ப பார்த்தோம்னா பாருங்களேன், லக்கணத்துல குரு இருக்கு, ரிஷபத்துல குரு, இது குரு வலயம் சொல்லுவாங்க. ஆகாத கிரகம்னு எடுக்கக்கூடாது. லக்கணத்துல குரு நல்லவர்னு எடுத்துக்கலாம். உண்மையிலே ஜாதகர் நல்லவர் தான், பெண்ணு தான், என்ற நேரடியை பார்த்தவங்க தான். லக்கணத்துல இருந்தா 7ஆம் இடத்தை பார்க்கும்ல, அப்ப குரு 7ஆம் இடத்தை பார்க்குது, லக்கணத்துல குரு இருக்கு, மனவாழ்வு நல்லா இருக்குன்னு சொல்லிடலாமா? சொல்லக்கூடாது. அடுத்த நிலையில பார்க்கணும்ல. இப்ப பாருங்க, 2ஆம் இடம் தான் குடும்பஸ்தானம் தானே, நான் இப்பதானே சொன்னேன், போன வீடியோலையும் சொன்னேன், இதுலையும் சொன்னேன். 2ஆம் இடத்தை சனி பார்க்கவே கூடாதுங்க. ரிஷப லக்னத்துக்கு யோகம் தான். ஏன் கண்ணை குத்துச்சு? நம்ம கண்ணு நம்மளை குத்தாதுதான். சனியை பொறுத்தவரை நம்ம கண்ணு நம்ம கையை நம்ம கண்ணை குத்தும். அதுதான் என்னுடைய குணம். இது யாரும் சொல்லாத இந்த வார்த்தை. நம்ம கண்ணு நம்மளை குத்தாது, சனியை பொறுத்தவரை குத்தும். யோகர் தானே. ரிஷபத்துக்கு, ரிஷப லக்கணத்துக்கு ஆகாத குருவின் வீட்டில் சனி இருக்காரு. இப்படி ஒரு பாயிண்ட். ஒரு விஷயத்த சொன்னோம்னா அப்படியே அற்புதமா வந்துகிட்டே இருக்கும். 8ல இருந்து 2 பார்க்கிறாரு சுபத்தன்மையோட. இதுக்கு விளக்கங்களை நான் சொல்றேன். நிலை தடுமாறுனா கணவன் விட்டுட்டுலாம் ஓடலை, உண்மையான சுபத்துவ பாவத்துவத்தை எடுக்க சொல்லணும். இங்க சனி குருவோட வீட்டில் தான் இருக்காரு, யோகர் வேற. 2 பார்க்கிறாரு, ஆனாலும் குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாம ஆக்குறாரு. இதைத்தான் நான் திருமண பொருத்தத்தின் தரம்னு சொல்றேன். என்னோட பார்க்கக்கூடிய திருமண பொருத்தத்தை நிச்சயம் அந்த தரத்தை நான் விளக்குவேன். என்னோட பார்த்தவங்க வேற எங்கேயும் பார்க்க மாட்டாங்க, பெருமையாவே சொல்றேன். சரிங்களா? ஆனா சில பேர் கேட்கறாங்க, கட்டணத்தை சொன்ன போயிடுறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாரு குறைச்சு பார்க்கறாரோ அங்கே போறாங்க. வியாபாரம் அது, போறவங்க போகட்டும். அவங்களுக்கு ஒரு ஜாதகருக்கு நல்ல பிராப்தம் இருந்தா, நான் மட்டும் இந்த மாதிரி பார்க்கல, என் குருநாதர் இருக்காரு, இன்னும் எத்தனையோ நண்பர்கள் குறிப்பிட்ட அளவுல இருக்காங்க, கிரக சுபத்துவ பாவத்துவ பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க. அங்கே போய் பாருங்க. கேட்குறீங்க ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை, ஏன்னா நெடுநேரம் நம்ம சொல்றோம், ரொம்பலாம் வைக்கல, எல்லாருக்குமே தெரியும். கேட்ட உடனே அடுத்து எதுவும் பேசாம போறாங்க. என்ன காரணம்னு தெரியுது. அப்ப ரொம்ப குறைச்சு பாக்குறாங்கன்னா அதுல இதுல ஜோதிடத்துல சொல்லவே கூடாது. அதை பத்தி விட்டுருவோம். நல்லபடியா பாக்குறவங்களுக்கு சிறப்பா பண்ணி கொடுப்போம். இப்ப 2ஆம் இடத்தை சனி பாக்குறாரு, பாயிண்ட் வந்துருச்சா? லக்கணத்துல குரு இருந்து 7ஆம் இடத்தை பாக்குறது மட்டும் நன்மைன்னு நம்ம சொன்னாலும் அடித்தளம் நல்லா இருக்கு. அடுத்ததை பார்க்கணும்ல, 2ஆம் இடத்தை பார்க்கணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட், 2ஆம் அதிபதி. அதுக்கு சரி, இது 2ஆம் அதிபதி நீச சூரியனோட சேர்ந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. இங்க 2ஆம் இடத்துக்கு 5 அப்படின்னு பார்க்க கூடாது, இப்படிலாம் சொல்றாங்க. பாவமா 12 கட்டத்துக்கும் நல்லவங்க கெட்டவங்களை பார்க்கணுங்கிறது தவறான விஷயம். லக்கணமே பிரதானம். லக்கணத்துக்கு தான் நல்லவர் கெட்டவரை பார்க்கணும். 2ஆம் இடத்துக்கு நல்லவர் இருக்கும்போது, அந்த திசை இருக்கும்போது வருமானம் கொட்டும். 3ஆம் இடத்துக்கு நல்லவர் நினைச்சுன்னா போகம் நல்லா இருக்கும், முயற்சி நல்லா இருக்கும். 4ஆம் இடத்துக்கு நல்ல கிரகங்கள், யோகமான கிரகங்கள் ஆட்சிக்கு வந்தா வீடு வாசல் நிறைய அமையும். தவறு வராது, லக்கணத்துக்கு தான் பிரதானம். அப்ப 2ஆம் அதிபதி, 2ஆம் இடத்தை சனி பார்க்க, 2ஆம் அதிபதி 6ல மறைவு வந்துருதா, நீச சூரியனோட சேர்றாரு அப்படின்னு எடுத்துக்கிறது. அதுக்கடுத்து களத்திர காரகனை பார்க்கணும்ல, சுக்கிரன். சுக்கிரன் முதல்ல நீசம், சுக்கிரன் நீசம், ஆனாலும் புதனோட பரிவர்த்தனை. அப்ப திருமண வாழ்வின் தரத்தை பாருங்க. லேட்டா தான் கல்யாணம் நடந்திருக்கு பொண்ணுக்கு. சரியா? இப்ப சுக்கிரன் நீசமாயி பரிவர்த்தனை ஆகிறார். முதல்ல நீசத்தை செய்யும்ல, நான் சொல்றத மக்கள் புரிஞ்சுக்கிறோம் நல்லா. இங்க நீசமாகிறார், அப்புறம் தான் பரிவர்த்தனை. அதனால முதல்ல சொல்லிடுறேன், இவர் விட்டுட்டுலாம் போகல, வேற தொடர்புகள் இருக்கு, வேற பெண் தொடர்புகள் இருக்குது, அங்கேயும் இருக்காரு. இந்த இந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கும் ஒரு நாள்ல இரவுல வருவாரு, தேவையானதை கொடுப்பாரு, ரொம்ப அதிகமா கொடுக்க மாட்டாரு, அப்படியே போயிடுவாரு. இப்படி இருக்கிற நிலைமை தாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தா அந்த சுபத்தன்மை பாவத்தன்மைக்கு வந்தா நம்ம அளவீடுகளை பார்த்துக்கலாம். இப்ப நீசப்பட்டு அப்புறம் பரிவர்த்தனை ஆகிறாரு. இதுல மிக மிக முக்கியம், செவ்வாயும் சுக்கிரனை பார்க்கிற அமைப்பு. சரியா? சனியும் சுக்கிரனை பார்க்கிற அமைப்பு.
அப்ப சுக்கிரங்கிறது களத்திர காரகன் ஆவாரு. இந்த அம்மா லக்னாதிபதி, லக்னம் இந்த அம்மா ரிஷபம், அவங்களுக்குமே லக்னாதிபதி வரதான். இங்க சனியும் பார்க்கிறாரு, செவ்வாயும் பார்க்கு. அப்ப நீச சுக்கிரனை பாவத்துவம் அப்படிங்கிறது, நீசம்னா சத்து இல்லாம கூட இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம வருமானத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா 100 ரூபாய் தரக்கூடிய கிரகம் கெட்டு போய் பாவத்தன்மை இல்லாம இருந்தா 10 ரூபாயாவது தரும். அன்றாடம் நம்ம சம்பாதிக்கணும், 10 ரூபா கிடைக்கும், அடுத்த நாள் போகணுங்கிற நிலைமை கொடுக்கும். ஆனால் பாவத்துவம்னா அது அதுவும் இல்லாம போகும் அப்படிங்கிற அமைப்பு. சனியுடைய 10ஆம் பார்வையும் செவ்வாயுடைய 7ஆம் பார்வையும் இங்கே விழுகுது. அடுத்து இந்த புதனுக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் செவ்வாயுடைய பார்வை. அப்ப சனி செவ்வாய் குடும்பஸ்தானத்தை பார்க்கணுங்கிறேன். சுக்கிரன் களத்திர காரகம். இந்த இந்த ஜாதகிய வந்து லக்னாதிபதி சுக்கிரன் தானே, இந்த அம்மாவுக்கும் பிராப்தம் இல்லைன்னு இருக்கலாம். சுக்கிரன் களத்திர காரகங்கிற அமைப்பிலையும் பிராப்தம் இல்லைன்னு எடுத்துடலாம். இதைத்தான் 2ஆம் இடம் சொல்லும். 2 கூடிய கிரகம் 2 லக்னத்துக்கு 6ல போய் நீச சூரியனோட சேர்ந்துட்டு செவ்வாயின் 8ஆம் பார்வை அதுவும் விழுகுது. இப்ப களத்திர காரகனுக்கும் சனி செவ்வாயோட பார்வை விழுகுது. நான் சொல்ற பாயிண்ட் தெரியும். சரி, இந்த சம்பவத்தை பூரா செவ்வாயில தான் திருமணம் நடந்திருக்கு. ஏன் நடந்திருக்கு? லக்கணத்துல குரு இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நடத்தி வச்சிருச்சு, அவ்வளவுதான். அப்ப திருமண பொருத்தம் பார்க்கும்போது என்ன நடக்குங்கிறத நம்ம அப்படியே திருமண பொருத்தம்ங்கிற அந்த இதை மறந்துட்டு ஜாதகருக்கு என்ன நடக்கும் மறக்கணும்னா அதை அடுத்த அப்ளை பண்ணணும். மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு முதல்ல என்னத்தை பார்க்கணும்? தசாபுத்திகளை பார்க்கணும், ஜாதகத்துடைய தரத்தை பார்க்கணும். திருமணத்துக்கு லக்கணம் 7ஆம் இடம் அவசியம், 2ஆம் இடம் மிக மிக அவசியம். குடும்பம் அமைங்கிற அமைப்பு 3 இல்லறம், 11 இல்லறம், 12 இல்லறம், இதெல்லாம் நல்லபடியா இருந்து தசாபதிகளை அருமையா இருந்தா இன்னார் பிறந்தாருன்னு வாழ்க்கை ஸ்டைல் நல்லா இருக்கும், வாழ்க்கை அமைப்பு நல்லாவே இருக்கும். அதை கண்ணை மூடி சொல்லிடலாம். எல்லாருக்கும் அப்படி அமைகிறது இல்லை. அப்ப அந்த சுபத்தன்மை பாவத்தன்மை அமைப்புல கல்யாணம் இன்னாலும் வாழ்க்கை அமைப்பு ஓரளவு சம்பாத்தியம் ஏதோ இருக்காங்க, பிள்ளை காலத்தை முன்னேறுவாங்கிறது தெரியும், சேர்த்துடலாம். ஆனா கெடுதல் நடக்க போகிறது தெரிந்தால் கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. இப்ப ராகு ரசிகள் நிலை தடுமாறிய திருமணம் சொல்லிட்டேன். இப்பதான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். சரி, சனி சுக்கிரனை பார்க்கிறாரு, செவ்வாயும் சுக்கிரனை பார்க்கிறாரு, பாவத்துவம். சுக்கிரன் நீங்க வலிமை இழந்துதான் புதன் பரிவர்த்தனை இருக்கு, அதனால விட்டுட்டு போகல, நிறைவில்லாமல் தனியா இருந்து இவங்க வேற ஊர்ல இருக்காங்க, குழந்தைகளோட. இந்த பெண்ணு தனியா இருக்கு, 2 குழந்தைகள் இருக்கு. சரியா? குரு லக்னத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள்லாம் உண்டாயிருச்சு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து சனி செவ்வாயை பார்த்தாலும் இந்த பரிவர்த்தனை அடைஞ்சு பாருங்களேன். 5ஆம் அதிபதி சுக்கிரனோட பரிவர்த்தனை அடைஞ்சனால குழந்தைகள்லாம் இருக்கு, பிரிந்து இருக்காங்க. ஆனாலும் வீட்டுக்கு ஏதோ கொடுத்துட்டு போறாரு. நிலை தடை மாதிரியா வாழ்வுன்னு தலைப்பு இதுக்கு தான் வச்சேன். இப்ப ராகு ஏன் செய்யுது? நான் என்ன சொன்னேன்? ராகு இங்க கும்பத்துல இருக்கு, சுப தொடர்புகள் இல்லை. யாருடைய வீட்டுல இருக்கு? இந்த ஸ்திர வீடான கடுமையான வீடான சனியுடைய வீட்டுல இருக்கு. சனியுடைய பார்வையை பெற்று விட்டது, இவ்வளவுதான் விஷயம். அப்ப இந்த தோஷம் இருக்குல்ல, சனி சுக்கிரனை பார்த்த தோஷம், செவ்வாய் சுக்கிரனை பார்த்த தோஷம் இருக்குல்ல, இந்த தோஷத்தை ராகு தசை ஆரம்பிச்சவன நடத்திருச்சு. இவ்வளவுதான் இங்க உள்ள. இப்ப இந்த தோஷங்கள் இருக்குல்ல, இந்த தோஷத்தை பெருசாக்குறது ராகு அப்படின்னு சொல்றேன்ல. நல்லதா இருந்தாலும் ராகு பெருசாக்கும். இப்ப இங்க ராகு சுபத்தன்மையா இருந்தா திருமணத்துல நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. அப்படி ஜாதகம்லாம் இருக்கு, ஒவ்வொன்னா விளக்குறேன். இப்ப ராகு கண்ணை மூடி சொல்லிடலாம். பாவத்துவ ராகு தசை வந்துச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு ஒரு 20-30 வருஷத்துக்கு பிறகு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதுக்குள்ள நம்ம வயதாயிரும், எந்த பிரச்சனையும் இருக்காது, பிள்ளைகள் கவனிச்சுக்கிடுவாங்க. அப்படியும் பார்க்கணும். திருமணமாகி ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள வந்துச்சுன்னா என்ன செய்வது? கண்டிப்பா பார்த்த உடனே இது திருமணம் ஆயிட்டு என்ற பார்த்து ஜாதகம் ஏன் எந்த நிலைமைன்னு கேட்டாங்க. இதுதான் அழகா விளக்கலைங்க. அவங்களுக்கு அந்த அம்மா கண்ணீரோட சிந்தினாங்க. ஏன் இப்படிலாங்கும்போது நெடுநேரம் பேசினேன். இந்த மாதிரி அமைப்பு தாங்க. இதுபோலாம் எனது மேன்மைமிக்க ஆசானவருடைய கிரகபாவ பாவத்துவத்தை பார்க்க முடியும், வேற எதுலையும் பார்க்க முடியாது. நிச்சயமா சொல்றேன், எதுலையும் பார்க்க முடியாது. இப்ப திருமணமானது செவ்வாய் சஞ்சர புத்தியில
செவ்வாய் தசையோட இறுதியில நடந்துருச்சு. சரி, ஏன்னா 7ஆம் அதிபதி வரும். 7ஆம் அதிபதி இங்க சுபத்தன்மை ஆகிறாரு. குரு வீட்டுல தான் செவ்வாய் இருக்காரு. திருமணத்தை நடத்தி வச்சிருச்சு. ராகு தசையில சனி புத்தி 2023 ஆரம்பத்துல இருந்து 2025 10 வரைக்கும் கடுமையா இருந்துச்சான்னு கேட்டு ஆமான்ட்டாங்க. அப்ப தோஷம் எந்த கிரகம் செய்யுதோ அதனுடைய காலங்கள் கடுமையா இருக்கும். யோகம் எந்த காலத்தில் நடைபெறுதோ, எந்த கிரகத்தால் நடைபெறுதோ அதன் காலம் சிறப்பாக இருக்கும். இவ்வளவுதான். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம செவ்வாய் தோஷத்தை போய் சொல்றோம். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கும். பௌர்ணமி சந்திரன் செவ்வாயின் வருமானத்தை பெற்றுக்கிட்டு இருப்பார். அவர் மருத்துவரோ அல்லது அவருடைய தரத்துல மருத்துவமனையிலையோ மருந்தகத்திலேயோ வேலை செய்யறாருன்னு இருப்பாரு. இங்க 2 செவ்வாய் இருக்கு, தோஷம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப சுபத்துவ பாவத்துவத்தை பார்க்கணும். இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக இதுதான் தலைவிதியாக இருந்தாலும் நம்ம முதல்ல சொல்லணும். அது அடுத்தவரை சொல்லணும். இதுல மறைச்சு பேசவே கூடாது. அதுக்கு மேலே விதி விட்ட வழி அப்படின்னு போகணும். பார்த்த உடனே என்ற திருமணம் பார்த்துருந்தா கூட கண்டிப்பா இது செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். என்னுடைய அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல 1300க்கும் மேற்பட்ட சுபத்துவ பாவத்துவ சூழ்ச்சிமூல கோட்பாடு செய்யப்பட்ட கல்வி, உயர்கல்வி, திருமணம், வெளிநாட்டு வாழ்க்கை, முதல் திருமணம், அதற்கு பிறகு 2ஆம் திருமணம் எப்படி இருக்கும், 2ஆம் திருமணம் நடைபெறுமா, தொழிலில் சேமிப்பாரா வருமானம் பெற்று, அல்லது செலவுக்கு மட்டும்தான் பணம் வருமா, ஜாதகத்தோட தரம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் வயசுக்கு தக்கன திருமணம், திருமணத்தின் தரம், மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி மேடம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து கேட்டுக்கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் தான் 90 80 57 13 70. இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாதகத்தை பதிந்து ஆன்லைனில் கட்டண முறையில் மிக தெளிவாக கேட்டு கிழக்க விளக்கத்தோடு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தம் 10 பொருத்தத்தை தூக்கி போட்டுட்டு அனுகூல பொருத்தத்தில் தசாபுத்தி ரீதியாக எப்படி வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக கிரக விளக்கத்தோடு பலர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.